அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்ம மீது கோவமா இருக்குன்றத ஒரு 10 விஷயங்கள வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நம்ம தொழுகையை விட்டு விலகி இருக்கிறது. 2வதாக ஹராமான உறவுகளில் நம்ம இருப்பது. 3வதாக கெட்ட நண்பர்களுடன் தொடர்பில் இருப்பது. 4வதாக பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் இருப்பது. 5வதாக ஒரே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது. 6வது நேரத்தை காரணமே இல்லாமல் வேஸ்ட் செய்யறது. 7வது குர்ஆன் ஓதுலிருந்து நம்ம விலகி இருப்பது. 8வது ஒரு பாவத்தை நம்ம செய்யறோம்னா அதை விட்டு விலகாம நம்ம இருக்கிறது. 9வதாக பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது. நம்மில் சிறந்தவர் யாரு தெரியுமா? நம்ம எந்த பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட உடனே போய் நம்ம மன்னிப்பு கேட்டுறணும். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சீக்கிரமா மன்னிச்சிடுறான். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்தே இந்த அமல்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் நண்பர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்க இந்த பாவத்தை செஞ்சுருந்தாங்கன்னா இனிமே இந்த பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுக்காண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.